அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை. கூட்டுறவுத்துறையில் இந்த எக்ஸாமினேஷன் நடந்தது இன்றைக்கி. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு எழுத்துத் தேர்வு நடந்தது. இந்த எழுத்துத் தேர்வு 2024ஆம் ஆண்டு இந்த ஜனவரியில் தான் நடந்தது. ஆனால் கொஷின் பேப்பரில் 2023 தான் போட்டிருக்காங்க. கொஷின் பேப்பர் முன்னாடி எடுத்தது அப்படியே தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 2 மாவட்டத்துக்கும். டீட்டெயில் என்னன்றதை பார்க்கலாம். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1904. தோட்டப்பயிர் அல்லாது எது? பயிர்கள் தான் தோட்டப்பயிர் அல்லாதது. அடுத்த கேள்வி, சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? சர்வதேச கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச கூட்டுறவு கூட்டணியில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது, எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் டி, கூட்டுறவு சங்கங்களிடையே ஒத்துழைப்பு. ஆன்சர் அதிலே இருக்குது. மேக்ஸிமம் கொஷின் படித்தவங்க டக்குன்னு அடிச்சிருக்கலாம். கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 1. கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும்? ஏப்ரல் 1. அடுத்து பார்த்திங்கன்னா, சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டது? சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டதுன்னா லண்டன். அடுத்தது, ராபி பயிர் வகை அல்லாதது எது? கரும்பு. ராபி பயிர் வகை அல்லாதது கரும்பு. அடுத்த கேள்வி, பருத்தி பயிரானது டேஸ் மலையளவில் வளரும்? பருத்தி பயிர் ஆப்ஷன் டி, 75 to 100 சென்டிமீட்டர் மலையளவில் வளரும். அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகின்றனர்? கூட்டாட்சி அமைப்பு. இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பினை பின்பற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அமைப்பு. இங்கிலாந்தின் லங்காஷயரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யார்? ரோச்டேல் முன்னோடிகள் தான் இந்த ஒரு கூட்டுறவு இயக்கத்தை நிறுவினார். எங்கன்னா இங்கிலாந்தில் லங்காஷயர். அடுத்த கேள்வி, சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? டாக்டர் சன் எட்சன் சீனாவுடைய கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தார். ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொதுப்பேரவையை பொறுத்தவரை குறைந்தபட்ச டேஷ் நாட்கள் அறிவிப்பு தேவை? 15 நாட்கள் அறிவிப்பு தேவை. சரத்து 19(1) படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்துவது ஒரு அடிப்படை உரிமை. ராபேசன் மற்றும் ஸ்கல்ஸ் டிலிஸ் ஆகியோர் முதலில் எப்போது கடன் சங்கங்களை உருவாக்கினர்? 1862. விவசாய மற்றும் கிராமிய அபிவிருத்திக்கான நிறுவன கடனுக்கான குழுவின் தலைவர் பி. சிவராமன். ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் கூட்டுறவு கல்வி நிதிக்கு அளிக்கப்படுகிறது? 2% கல்வி நிதிக்காக ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாதத்திற்குள் அதன் தலைமை பொறுப்பாளர் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும்? 3. பின்வருவனவற்றுள் காலநிலையுடன் தொடர்பில்லாத கூறு எது? பின்வருவனவற்றுள் காலநிலையுடன் தொடர்புடாத கூறு பார்த்திங்கன்னா மண் வகை. கூட்டுறவு சங்கத்தின் அதிகபட்ச அதிகாரம் யாரிடம் உள்ளது? பொதுப்பேரவையில் இருக்குது. அடுத்தது, ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் ICDB அறிமுகப்படுத்தப்பட்டது 1985. ICDB எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1985. இந்த கேள்விகள்லாம் ரிப்பீட்டடாக SRBயில் கூட கேட்கலாம். அதனால் இந்த ஒரு கேள்விகளை நல்லா பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் சைட்லேயே இந்த ஆன்சர் கீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்கு ஒரு மாநில கூட்டமைப்பின் தலைமையாகும். ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், மாநில கூட்டுறவு வங்கிகள். கூட்டுறவு வங்கிகளில் CBS திட்டத்தினை தொடங்கிய வங்கி நபார்ட். மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது? நகர கூட்டுறவு வங்கி. பின் வருவனவற்றுள் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நோக்கங்களை குறிக்கிறது? ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். உறுப்பினர்களிடையே சிக்கனம் மற்றும் சேமிப்பு, குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குதல், கிடங்குகளை உருவாக்குவதன் மூலம் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளை வழங்குதல், மேலே உள்ள அனைத்தும். இந்த கோஆப்ரேட்டிவ் கொஷின் பார்க்கும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டஃப்னஸாக இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்ற டேட்டாவெலாம் நாளைக்கு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என்று கூறிய குழுவின் தலைவர் பார்த்திங்கன்னா எட்வர்ட் மெக்கலன் தான் சொல்லியிருக்காரு.
கீழ்கண்டவற்றுள் விவசாயம் சாராத கடன் நிறுவனம். நகர கூட்டுறவு வங்கி. நகைக்கடன் டேஸ் கடனுக்கான உதாரணம். ஷார்ட் டேர்ம் லோன். நகைக்கடன்றது குறுகிய கால கடனுக்கு உதாரணம். இந்தியாவில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துபவர் ஆர்பிஐ. கீழ்கண்ட வங்கிகளில் விவசாய வளர்ச்சி வங்கி எது? நபார்டு. ஸோ இந்த கேள்விலாம் ஈஸியாக இருக்குது. கேரளா கிராமப்புறம் வங்கி ஒரு பிராந்திய கிராமப்புற வங்கி. கேரள கிராமப்புறம் வங்கி ஒரு பிராந்திய கிராமப்புற வங்கி. வைப்புத்தொகை காப்பீடு அடிப்படையாக காப்பது ஸ்மால் டெபாசிட்டர்ஸ். சிறிய வைப்பீட்டாளர்கள் வந்து வைப்புத்தொகை காப்பீடை அடிப்படையாக கொண்டிருக்காங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது ஒரு பிணையமில்லா கடன்? பர்சனல் லோன். தனிநபர் கடன் வந்து பிணையமில்லாத கடன். அடுத்த கேள்வி, எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 4 கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செலுத்த வேண்டிய கணக்குகள், சேர்ந்த செலவுகள், ரொக்கம், மேலே உள்ள அனைத்தும். எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல? ரொக்க கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல. அடுத்த கேள்வி, இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் ஒழிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? புதிய தொழில் கொள்கை. தொழில் பொருளாதார சூழலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வெளிப்புற காரணிகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். தொழில் பொருளாதார சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வெளிப்புற காரணிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை, பொருளாதார கொள்கை, பொருளாதார அமைப்பு, மேற்கூறிய அனைத்துமே வந்து இதுக்கு பொருந்தும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது செலவினத்தில் சேர்ந்தது இல்லை? ஃபர்னிச்சர். அறைகள்ன்றது செலவினத்தில் சேர்ந்தது இல்லை. ஸோ இதில் அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து அப்ஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைய தினத்துலேருந்தே வந்து அப்ஜெக்ஷன் கொஷின்ஸ்க்கு வந்து அவங்க வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. ஸோ அதனால் அப்ஜெக்ஷன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா புக் ரெஃபரன்ஸோடு நீங்கள் வந்து டிஆர்பி தரப்புக்கு வந்து தெரியப்படுத்தலாம். பங்காதாயம் என்பது, அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பங்காதாயம் என்பது ஆதாயம். முதலின செலவு. சரி, மூலதன செலவுன்னு சொல்லிட்டேன். முதலின செலவு, வருவாயின செலவு என்பதை மாற்றி கணக்கேடுகளில் பதிவது. ஈடுசெய் பிழையா, விதிசெய் பிழையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதிப்பிழை தான் அது. ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80 விவரிப்பது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கை. தேய்மானம் கணக்கு என்பது பெயரளவு கணக்கு. ஒரு வணிக வங்கியின் கடன்கள் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் திறன் எதனை பொறுத்தது? அதிகப்படியான பணம் அல்லது பணப்புழக்க நிலை. சொத்துக்கள் = பொறுப்புகள் + மூலதனம். பின் வருவனவற்றுள் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துவது எது? iOS தான் வந்து மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பீங்க. உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. மவுஸ் வந்து உள்ளீட்டு சாதனம். இதுவும் வந்து நிறைய எக்ஸாமினேஷனில் கேட்குற ஒரு கேள்வி. இது ஈஸியாக வந்து இதையும் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது, கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்த கேள்வியும் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணியிருப்பீங்க. சார்லஸ் பாப்பேஜ். அடுத்தது ஒரு மேக்ஸ் கொஷின். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 36. அடுத்தது, சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அரைவட்டத்தின் அமையும் கோணம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோணம். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் மாதிரியே இருக்குது. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறுவது வந்து வழிமுறை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 50வது கேள்வி ஒரு கணித கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ 50 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்து மீதமுள்ள கேள்விகளை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பர் நமக்கு எஸ்ஆர்பிக்கும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க அஃபிஷியல் கீயை வந்து செக் பண்ணுங்கள். எவ்வளோ மதிப்பெண்கள் இந்த கேள்விகளில் நீங்கள் போட்டிருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வு எப்படி இருந்ததுனையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.